கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய அருமையான மூத்த போதகர் பாஸ்டர் லெஸ்லி லூக்கஸ் அவர்கள் கொண்டு வருவார்கள். நாம் கரங்களை தட்டி தேவனுடைய தாசனை அன்போடு வரவேற்போம். ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் உற்சாகமாக இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே காணப்படுகிறோம். உண்மையிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு அமைத்து தந்தார். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. The Holy Spirit is moving in the midst. அப்படின்னா கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை இந்த காலை நேரத்திலே உங்கள் வாழ்க்கையிலே அவர் கட்டாயம் செய்ய போகிறார். எதிர்பார்த்து வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் ஒருவரை கூட வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். எனவே தேவ வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக நாம் வழக்கமாய் செய்கிற விசுவாச அறிக்கை, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை எல்லாரும் உயர்த்தி கொள்வோமா? எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை உயர்த்தி கொள்வோம். இந்த பரிசுத்த வேதாகமம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள்தான் நான். இந்த பரிசுத்த வேதாகமம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் எனக்கு உண்டு. இந்த பரிசுத்த வேதாகமம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் நான் செய்வேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மீண்டுமாய் ஒரு விசை கூட இந்த காலை நேரத்தில் அமர்ந்திருக்கிற உங்களையும் மற்றும் காணொலி மூலமாய் இணைந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளுமாய் கூட நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கத்தக்கதாக ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய இருதயம் நல்ல நிலமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை தேவ விதை, அது நம்முடைய இருதயத்திலே அது அப்படியாய் ரொம்ப சுலபமாக அது விதைக்கப்பட போகிறது. எனவே இந்த நாளின் செய்திக்கு என்று சொல்லி ஒரு தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். I would like to give a topic for today's message. தொடர்வதின் மூலம் நமக்கு ஜெயம் உண்டு. தொடர்வதின் மூலம் நமக்கு ஜெயம் உண்டு. We conquer by continuing. இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஜெயத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கை அது ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. A journey of faith. There is no full stop to that. We keep on conquering. நம்ம எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் பெறத்தக்கதாய் கர்த்தர் நம்மை அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். The book of Romans chapter 8 and verse 37. ரோமர் 8:37 வாசிக்கும் பொழுது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று பவுல் எழுதியிருக்கிறார். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை நம்ம கோடிட்டு கொள்ள வேண்டும். Romans 8:37 says, yet in all these things we are more than conquerors through him who loved us. We are more than conquerors. அதை நம்ம just underline that word. We are very special. நாம விசேஷமானவர்கள். சரி, பவுல் எழுதும் பொழுது இவை எல்லாவற்றிலையும் அப்படின்னா அதை நம்ம வாசிக்கும் பொழுது தொடர்ந்து அது தமிழ் வேதாகமத்திலே 36ஆம் வசனம். இன் இங்கிலீஷ் பைபிள் இட் இஸ் verse 35. தமிழ் வேதாகமத்திலே 36, அதே 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் தமிழில் வாசிக்கும் பொழுது, உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரால், இதெல்லாம் இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே இது எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது. இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஜெயிக்கத்தக்கதாய்
கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். Verse 35 says, Romans 8:35, tribulation, distress, persecution, famine, nakedness, peril or sword. Nothing can ever stop us from moving forward, and we are going to conquer many things. We are more than conquerors. இவையெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தவே முடியாது. இதெல்லாம் என் வாழ்க்கையில் எதிர்க்கு, இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கிறபடினாலே எப்படி நான் முன்னே கடந்து போகணும்னு சொல்லி அநேகருக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. I'm experiencing so much of problems, many problems in my life. When there's so many problems like tribulation, like distress, persecution and peril and all these things, how can I keep moving forward? That is the question in the mind of many believers. அநேக விசுவாசிகளின் மனதில் இந்த கேள்வி, ஏன் எதற்கு இது? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் உபத்திரம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இல்லை நீங்க சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் உபத்திரம் இருக்கிறது, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். Be of good cheer. You have tribulation in this world. And he says, I have already overcome the world. I overcome every problem that you are facing today. இன்றைக்கு நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனை ஏற்கனவே நான் சந்தித்து விட்டேன். அதனால தான் இனி கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது அவர் சொல்றார், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த எல்லா காரியங்கள் நம்ம ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பதை தடுக்கவே முடியாது. கர்த்தர் நம்ம முன்னேறி போகும்படி தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வாரன் வைஸ்பி என்று சொல்லப்படுகிற ஒரு பைபிள் டீச்சர், இவர் ஒரு வேத பண்டிதர். இவர் ஒரு சம்பவத்தை எழுதியிருந்தார். ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சி, பிரதர் அண்ட் இஸ் யங்கர் சிஸ்டர், இவங்க ஒரு இடத்திற்கு கடந்து போகிறாங்க. அண்ணன் வயதில் மூத்தவனாக இருக்கிறபடினால அந்த தங்கச்சியுடைய கரத்தை பிடித்துட்டு அவர் அப்படியே அழைத்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார். அந்த பாதையில் கொஞ்சம் தூரம் போன பிறகு ரொம்ப ரஃப்பாக இருக்கு, அன்ஈவன் சர்ஃபேஸ், லிட்டில் ராக்ஸ். அங்கே பார்க்கும் பொழுது கரடு முரடு மற்றும் பாறைகள் நிறைந்த பாதையாக இருக்கிறது. இவன் நடந்து போகும் பொழுது தங்கை கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அவள் சொல்கிறா, அண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நடக்கிறது இருக்குது, எனக்கு வேறு வழியே இல்லையா, இதுதான் வழியாக நம்ம போக வேண்டிய அந்த இடத்திற்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அவன் சொல்கிறான், ஆமாம்மா, இது ஒருவேளை கடினமான பாதையாக இருக்கலாம். There may be many rocks on the way and the journey may be difficult, but this is the path that we have to go. And we can reach the destination only by going through this path. இந்த வழியாய் போனால் தான் நம்ம அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு நம்ம போய் சேர முடியும். Finally, the boy's sister, அந்த தங்கச்சிக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. She was so exhausted and said to her brother, this isn't the path at all. இது பாதை அல்ல, நீ அழைத்து போகிறது பாதை அல்ல அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை தன்னுடைய அண்ணனை பார்த்து சொல்கிறார். ஏன்னா இது ரொம்ப இட்ஸ் full of rocks and I'm finding it so difficult and I'm beginning to stumble. நான் தடுமாற ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனை பார்த்து இவ சொல்றா, என்னால் தொடர்ந்து நடக்க முடியுமான்னு தெரியல, எனக்கு அவ்வளோ எனக்கு கஷ்டமா இருக்கு. Her brother answered and said, the uneven surface and the rocks on the path is surely making our journey difficult. உண்மைதான், நம்ம போகிற இந்த பாதை, இங்கே இருக்கிற இந்த கற்கள் எல்லாம் நம்முடைய பயணம், முன்னே போகக்கூடிய பயணத்திற்கு ஒரு தடையா இருக்கு. நமக்கு அது நமக்கு ஒரு சுலபமான பாதை அல்ல. ஆனால் அவன் சொல்றார், we have to continue. அண்ணன் சொல்றான் தங்கச்சி பார்த்து, இந்த பாதையில் தான் நம்ம தொடர்ந்து போகணும். we have to continue on our way to reach our grandparents' house to receive the gifts that they have kept for us. நம்ம இந்த பாதையில் கடந்து போனதான் நம்முடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் சேர முடியும். ஏன்னா அவங்க நமக்கு சிறந்த வெகுமதிகளை ஆய்ந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை கட்டாயம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதனால் தொடர்ந்து வா அப்படின்னு சொல்லி தங்கச்சி கருத்தை பிடிச்சிட்டு அவர் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, அவன் சொல்றதுல எவ்வளோ உண்மை இருக்கு இல்லையா? இன்னைக்கு நாம கூட பல நேரத்தில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை துவங்கி இந்த விசுவாச ஓட்டத்தில்
நாம் நினைக்கிறோம், எனக்கு எவ்வளோ எதிர்ப்புகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் இருக்குது, இந்த பாதையில் தொடர்ந்து நான் கடந்து போகணுமா அப்படின்னு சொல்லி, பிரியமானவர்களே, இந்த பாதையின் இறுதியில் தான் கர்த்தர் நமக்கு சிறந்த ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். At the end of this journey, God has kept many rewards for us. அன்னைக்கு அந்த உலக பிரகாரமான அந்த அண்ணனோ தங்கச்சியோ அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட அந்த கடினமான பாதையின் வழியாய் பரவாயில்ல, தடுமாறினா கூட பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, ஏஞ்சி நம்ம கையை பிடிச்சிட்டு போகலாம், நமக்கு அவங்க பெஸ்ட் கிஃப்ட்ஸ் பரிசு வச்சிருக்காங்களே, அது எப்படியாவது நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கான். The girl thought that the uneven path and the rocks caused her to stumble, but in fact they were stepping stones which made her and her brother to receive the gifts. They were in fact stepping stones. She stumbled, தடுமாறினா, ஆனால் அந்த தடுமாற்றத்தின் மத்தியிலே அந்த கரடுமுரடான பாதை மற்றும் முன்பதாக இருந்த அந்த பாறைகளானது உண்மையிலே அவளுக்கும் அவளுடைய அண்ணனுக்கும் கடந்து செல்வதற்கென்று சொல்லி அது முன்னேறக்கூடிய படிகளாய் இருந்தது. ஒரு பக்கம் ஸ்டம்பிள் ஆனாங்க, அடுத்த பக்கம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டு லீட் தெம். பிரியமான, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரத்தில் சோர்வுகள், நாம் தொடர்ந்து முன்னே போகக்கூடாதபடி பல தடைகள், பல துர்ச்செய்திகள், நெகட்டிவ் தாட்ஸ், நமக்கு எதிர்மறையான சிந்தனைகள், இதெல்லாம் வரும். If you are facing an obstacle that is hindering you from continuing your journey that is before you, are you facing anything like that? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறக்கூடாதபடி அப்படிப்பட்ட ஏதோ ஒரு பாதை உங்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் உங்களுக்காய் சிந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது இந்த காலை நேரத்தில் இந்த ஆலயத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், காணொலி மூலமாக இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆமாம், என் வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, அது உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னே கொண்டு போவதற்காக, அது நடந்து போவதற்கு முன்னே கடந்து செல்லும் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி முன்னே நடத்தக்கூடிய அப்படிப்பட்ட அது படிகள், பாதைகள் என்பதை நான் கூற விரும்புகிறேன். உங்கள் பயணத்திலே நீங்கள் கட்டாயம் முன்னேற போகிறீர்கள். உங்கள் பயணத்திலே நீங்கள் முன்னேற நீங்கள் நிச்சயமாய் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். எப்போல்லாம் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் இருக்கோ, நமக்கு பிரச்சனை, போராட்டம் இருக்கோ, நம்ம கண்ணீரின் பாதையில கடந்து போகிறோமோ, அப்போல்லாம் அவர் நிச்சயமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை என்பது அவருக்கு முதலாவது தெரியும். அந்த பாதை அவருக்கு தெரியலன்னா நம்ம அந்த பாதையில் அவர் கடந்து போக நம்ம விட்டிருக்கவே மாட்டார். God already knows the path that you and I are traveling. அவருக்கு எல்லாம் தெரியும் அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை. இப்போ நாம வேதத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு எல்லாருக்கும் ரொம்ப பிரியம். எனக்கு கூட யோசேப்பை குறித்து ரொம்ப பலமுறை வாசிப்பேன். Joseph in the Old Testament faced a similar obstacle in his life's journey. பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பை நாம் ஆதியாகமம் புத்தகத்திலே வாசிக்கிறோமே, அவரும் தன் வாழ்க்கையின் பயணத்திலே இப்படிப்பட்ட தடைகளை சந்தித்தார். ஆனால் இன்னைக்கு அவரை நமக்கு முன்மாதிரியை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பிஸி டே நமக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை அநேக நமக்கு ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் என்ன சொல்ல வேண்டும் விரும்பினேனோ அதை மாத்திரம் நான் சீக்கிரமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். Joseph faced rocks. Joseph faced difficulties in the path that was before him. அவன் வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட பலவிதமான எதிர்ப்புகள், பிரச்சனைகளை யோசேப்பு சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவனுக்கு முன்பதாய் பாதையிலே கற்கள் இருந்தது. His brothers hated him. நமக்கெல்லாம் தெரியும் எங்க நமக்கு ஆதரவு கிடைக்கும், எங்க நமக்கு அன்பு கிடைக்கும், எந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு சமாதானமா இருக்கலாம் அப்படி நினைச்சான். வாழ்க்கையில அவன் சொந்த சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள். He was hated by his own brothers. அவனை என்ன செய்தாங்க நமக்கெல்லாம் தெரியும். அவன் ஒரு அடிமையாய் விற்று விட்டாங்க. He was sold as a slave by his own brothers. He was falsely accused and put in an Egyptian prison.
செய்யாத ஒரு தவறுக்காய், குற்றத்திற்காக அவன் குற்றம் சாட்டப்பட்டு எகிப்திலே அவன் ஒரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். ஆதியாகமம் 37 அதிகாரத்திற்கு நாம் திருப்புவோமா? ஜெனசிஸ் சாப்டர் 37, ஆதியாகமம் 37 அதிகாரம். நான் வாசிக்கிறேன் 24 வசனம், verse 24. ஆதியாகமம் 37 வசனம் 24. ஜெனசிஸ் 37:24. யோசேப்பின் சகோதரர்கள் அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத குழியாய் இருந்தது, வனாந்தரமான ஒரு இடம். It was a wilderness. Joseph's brothers took him and cast him into a pit, and the pit was empty. There was no water in it because it was wilderness. It was a wilderness. இவன் என்ன பண்றாங்க, அதாவது சொந்த சகோல் வெறுத்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார்கள், தீர்மானம். ஆனால் அதில் ரூபன் சொல்றார், வேண்டாம் வேண்டாப்பா, நம்ம சகோதரன், அவனை ஒரு குழியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி he was cast into a pit. 28 வசனத்திற்கு வருவோம். ஆதியாகமம் 37:28. ஜெனசிஸ் 37:28. அந்த வர்த்தமான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். The Midianites, the Ishmaelites took Joseph to Egypt because Joseph's own brothers sold him to the Ishmaelites. மீதியானருக்கு யோசேப்பை தன் சொந்த சகோதரர்கள் விற்று விட்டார்கள் என்று பார்க்கிறோம். குழியிலிருந்து அவனை தூக்கி எடுத்து அவனை விடுவிக்கல, நியாயமா விடுவிச்சிருக்கணும், ஆனால் அவனை விற்று போட்டார்கள். அடிமையாய் போகும்படி விற்று போட்டார்கள். முதலாவது குறிப்பை நீங்கள் எழுதி கொள்ளலாம். இப்படிப்பட்ட நேரத்தில் யோசேப்பின் வாழ்க்கையில் என்ன நடந்தது? தேவன் அவனை ஆதரித்தார். God gave him support. மனுஷரெல்லாம் கைவிட்டுட்டாங்க, சொந்த குடும்பத்தினரே, அவன் கூட பிறந்தவங்க, அவங்களாம் அவனை வெறுத்துட்டாங்க, பணத்திற்காய் விற்று போட்டு விட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இவன் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? யார் தனக்கு கூட இருந்திருப்பாங்க? தேவன் அவனை ஆதரித்தார். God gave him support. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையின் மத்தியிலே நான் சுருக்கமாக சொல்ல போனால், இந்த மீதியானவர்கள் அவனை எகிப்திற்கு கொண்டு போகிறாங்க. He was taken to Egypt. அங்கே என்ன நடக்குது? அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவன் இடத்தில் விற்றார்கள். He was sold in Egypt to Potiphar. அந்த இடத்திலே அந்த மீதியானியர் இவனை விற்று விட்டார்கள். பாருங்க எப்படி அவன் வாழ்க்கை எப்படி கடந்து. ஆனால் இதெல்லாம் பயணம், இந்த வாழ்க்கையின் பயணத்திலே நடக்குது. All this took place in the life of Joseph in his life's journey. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் அவனை ஆதரித்தார். இது மறக்கவே கூடாது. God lent him support or God gave him support. கர்த்தர் யோசேப்புக்கு ஆதரவாய் இருந்தபடியால் தன்னை தன் சகோதரர்களான, அதாவது சொந்த சகோதரர் அவனுக்கு சத்ருவாய் மாறினவர்கள் அவனை பகைத்தார்கள். அவனை ஆண்டவர் ஒருவேளை அந்த இடத்துல கூட விடுவித்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய திட்டமும் ஆண்டவருடைய பிளான்ஸ் வித்தியாசமாக இருந்தது. தன் ஆபத்து நாளில் அவர்கள் யோசேப்பை எதிரிட்டு வந்தபோது கர்த்தர் யோசேப்புக்கு ஆதரவாய் இருந்தார். அந்த இடத்துல அவன் மரித்திருக்க வேண்டும். அடுத்தபடியாய் நாம் பார்க்கிறோம், அவன் எகிப்து தேசத்திற்கு அவன் அப்படியாய் கொண்டு வரப்படுகிறான். போத்திபாரன் இல்லத்திலே அவன் ஒரு அடிமையாய் பணியாற்றி வருகிறான். கர்த்தர் எகிப்து தேசத்திலும் யோசேப்பு தன் எஜமானாகிய போத்திபார் வீட்டிலும் இருக்கும் பொழுது யோசேப்புக்கு ஆதரவாய் இருந்தார். When Joseph was in the land of Egypt and when Joseph was in the house of Potiphar, God was a great support to Joseph. தனித்து தெரியாத ஒரு இடம், தெரியாத மக்கள், அந்நிய மக்கள், தெரியாத பாஷை, ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் தனிமையாய் விடப்பட்டோமே, நாம் தனிமையாய் இருக்கிறோமே. பலர் சொல்லுவாங்க, என்ன எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு. அந்த வார்த்தை நம்ம பலமுறை கேட்குறோம். நம்பியிருந்தவங்க கூட என்ன கைவிட்டுட்டாங்கன்னு சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா?
அப்போ என்ன சொல்லுவோம், நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்வோம். நம்ம அவங்களோட எப்பவுமே இருக்க முடியுமா? ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட அவர் இருந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் ஆதியாகமம் 39 அதிகாரம் 2 வசனத்திற்கு நாம் வருவோம் என்றால், Genesis chapter 39 and verse 2, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சுத்தியுள்ளவன் ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. Genesis 39 and verse 2 says, the Lord was with Joseph and he was a successful man. The Lord was with Joseph. இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவன் கூட நினைச்சிருக்கலாம், நான் தனித்து இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறதை யோசேப்புக்கு கர்த்தர் தெளிவாய் அங்கே வெளிப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீங்க எப்பெல்லாம் தனிமையா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களோடு கூட கட்டாயம் இருப்பார். ஆனா ஒண்ணு என்னன்னா, நாம கர்த்தரோடு கூட இருக்கணும். அங்கதான் எனி பிளெஸிங் ஆர் எனி ப்ராமிஸ் ஹாஸ் அ கண்டிஷன். அது ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் எல்லாம் ஆண்டவர் வச்சிருந்தாலும் அதற்கு பிறகு அல்லது அதற்கு முன்பது நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை அங்க ஒரு நிபந்தனை இருக்கும், கண்டிஷன். அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாம நாம் ஆண்டவர்கிட்ட எதையும் பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினங்க. நாம சொல்லலாம் கர்த்தர் மறந்துட்டாரு, கைவிட்டுட்டாரு, இப்படிலாம் நடந்துடும். ஆனா have you a real experience with God? Can you say I have a close acquaintance with God? ஆண்டவரோட நெருங்கி யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்தது. அதனால்தான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தவர். ஆமென் சொல்லுங்களேன். நம்மோடு கூட கர்த்தர் எப்பவுமே இருக்க விரும்புகிறார். ஆதியாகமம் 39 அதிகாரம் 3 வசனத்திற்கு நாம் வருவோம் என்றால், Genesis 39:3, யோசேப்பு தன் எஜமானுடைய வீட்டில் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று தன் எஜமான் கண்டு. இந்த போத்திபாரை இதை பார்க்கிறார். Genesis 39:3ல, and his master saw that the Lord made all that he did to prosper in his hand. It was visible to Potiphar. அந்த போத்திபார் கண்களுக்கு தெரியுது, எது செய்தாலும் எப்படிங்க அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க. அது இவன் சாதாரணமான இந்த தேசத்திற்கு தன் வீட்டிலே ஒரு அடிமை. ஆனா இவன் கரத்துல கொடுக்கப்பட்டதெல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு, எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாரே அப்படின்னு சொல்லி எஜமான் கண்டு. அந்த 3 வசனத்தை 39 அதிகாரம் 3 வசனம் ஆதியாகமம், யோசேப்பு தன் எஜமானுடைய வீட்டில் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று தன் எஜமான் கண்டு. இதை கொஞ்சம் நம்ம கவனிக்கும் பொழுது, இது யோசேப்புக்கு தான் ஆராதிக்கிற தேவன், தன்னை நேசிக்கிற தேவன் வாய்க்க பண்ணுகிறார் என்று அந்த அந்நிய தேசத்தில் இருக்கிற ஒரு போத்திபார் அறிந்து கொள்கிறார். He knew how powerful the God of Joseph was. பிரியமானவர்களே, இது நமக்கு தெரிய வேண்டும். மற்றவர்களுக்கு தெரியுது, பல நேரத்தில் நமக்கு தெரியாமல் போய் விடுகிறது. நான் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது என் காரியத்தை கர்த்தர், நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும், irrespective of the circumstances I am in, God will make it successful, or God will make it to prosper. நான் செய்கிறது எல்லாம் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாய் முடித்து கொடுப்பார். Potiphar was wise enough to note that every project he assigned to Joseph prospered in his hand. இவன் எதெல்லாம் யோசேப்பின் கரத்துல என்னென்ன காரியத்தெல்லாம் அவன் செய்யணும்னு சொல்லி அவன் கரத்துல கொடுக்கிறானோ, அது எல்லா காரியமும் ஆண்டவர், யோசேப்பின் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுகிறார் என்று அவனுக்கு தெரிகிறது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் முதல் சொன்னேன், God gave him support. அதுதான் முதல் குறிப்பு. தேவன் அவனை ஆதரித்தார். So without God's support it would not have been possible. இவன் அந்த போத்திபார் வீட்டிலே காரியம் எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு வாய்க்க பண்ணினதை, கர்த்தர் கூட இல்லைன்னா, ஆண்டவர் தனக்கு ஆதரவாய் இல்லைன்னா அது நடந்திருக்காது. ஆமென். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், நெருக்கமான சூழ்நிலை, நம்மோடு கூட ஒருவரும் இல்லையே என்று சொல்லி நாம் நினைத்து இனி இந்த காரியத்தை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது, கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருந்தா போதுங்க. ஹல்லேலூயா. If God is only with us,
If he is a support, people around us will know that the Lord whom we serve and the Lord whom we worship is able to do everything for us successfully. நமக்கு எல்லாம் வெற்றிகரமாய் செய்யும்படி அவர் கூட இருந்து நடத்துகிறார் என்று சொல்லி ஆதியாகமம் 39 அதிகாரம் 4 வசனத்திற்கு வரும் பொழுது, ஜெனிசிஸ் 39:4 வரும் பொழுது, போத்திபார் யோசேப்பினிடத்தில், அதாவது போத்திபார் யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து தன் வீட்டில் விசாரணைக்காரனானான் அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த யோசேப்புக்கு அந்த போத்திபார் கண்ணில் தயவு கிடைக்கிறது. இவன் அந்த வீட்டில் விசாரணைக்காரனாய் கர்த்தர் அங்கு வைக்கிறார் அப்படின்னு அந்த போத்திபார் அங்கு வைக்கிறார். Joseph found favor in the sight of Potiphar and he made Joseph overseer of all his house. தன் வீட்டிற்கு எல்லாவற்றுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இது எப்படி நடந்தது? அவங்க ஒண்ணுமே இல்லையே, அவனுக்கு எதுவுமே கிடைக்கல, வெறுமையாய் வந்தான், அடிமையாய் இருக்கிறான். ஆனா இந்த முதலாவது குறிப்பு, தேவன் அவனை ஆதரித்தபடியினாலே, because God gave him support, he was able to receive everything in the house of Potiphar. இவனுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்புகளையும் இவன் எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் செய்ய முடிந்தது. அவன் போகிற பாதை அவனுக்கு வெற்றியின் பாதையே கிடையாது. நினைச்சு பார்த்தோமா? அவன் போகிற பாதை அவனுக்கு எங்கேயாவது வெற்றி கிடைக்குமா? நிச்சயமா வெற்றியின் பாதையே கிடையாது. It was not a path of success, but because God was with him, because he received God's support, ஆதரவை பெற்றபடியினான். இரண்டாவது குறிப்பிற்கு வருவோம். செகண்ட் பாயிண்ட், தேவன் அவனை உறுதிப்படுத்தினார் என்று நாம் இங்கு குறித்து கொள்ள வேண்டும். தேவன் அவனை உறுதிப்படுத்தினான். God made him steadfast. As Joseph's journey was continuing in Potiphar's house, he was subject to a severe temptation to commit sin. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, போத்திபாரின் வீட்டில் யோசேப்பு தொடர்ந்து அவன் பணியாற்றி வருகிறான். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றிலும் அவன் சக்சஸ், அவனுக்கு வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பாவம் செய்யும்படியான ஒரு கடினமான சோதனை அந்த வீட்டிலே அவனுக்கு வந்தது. கர்த்தர் கூட தான் இருக்கிறார். God was with him, but at the same time he had to face temptation. கர்த்தர் கூட இருக்கும் பொழுதே அவனுக்கு அந்த வீட்டிலே ஒரு சோதனை வருகிறது. He was falsely accused. நமக்கு தெரியும் அந்த சம்பவம் என்னன்னு சொல்லி. He was falsely accused by Potiphar's wife. அந்த எஜமானுடைய சொந்த மனைவி தன்னை தவறான விதத்தில் குற்றப்படுத்துகிறாள். இவன் மீது குற்றம் சுமத்துகிறாள். போத்திபாரின் மனைவி அவன் மீது பொய்யான குற்றம், அது உண்மை கிடையாது, பொய்யான குற்றத்தை சுமத்தினான். ஜோசப் turned to the Lord for further support. இப்போ அந்த நேரத்தில் என்ன செய்றாரு? He looked to the Lord, he turned to the Lord for further support and guidance. என்ன பண்ணணும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட சம்பவம் நான் என்ன பண்ணணும்? Are we asking guidance from God? நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் சந்திக்கும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, when you are being tempted, when Satan tempts you, do you turn to the Lord and ask him for further support and guidance? நிச்சயமா நம்மால நம்முடைய மாம்சத்துல எப்படிப்பட்ட சோதனை நம்ம மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மோடு இருந்தாதான் முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் அறிந்தபடினால் அவன் செய்தான். பிரியமானவர்களே, இதை அவன் கேட்டபடினால்தான், because he asked for the Lord's guidance and support. இரண்டாவது குறிப்பு, தேவன் அவனை உறுதிப்படுத்தினார். God made him steadfast. அதை அவன் கேட்கலன்னா அவன் ஸ்டெட்ஃபாஸ்டாக இருந்திருக்க முடியாது. He could have stumbled, he could have fallen down, he could have been caught into the net of temptation, but God made him steadfast. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் அவனை உறுதி, ஏன்னா திரும்பி ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். தனக்கு ஆதரவுக்காக வழிகாட்டுவதற்காக யோசேப்பு கர்த்தர் பக்கமாய் அந்த நேரத்தில் திரும்பி நான் நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டும். உலகம் நம்மை தன் பக்கமாய் இழுக்கும். உலகம் தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்யும்படி நம்மை வஞ்சிக்கும். நமக்கெல்லாம் தெரியும், சத்துருவானவன் சேட்டன்
அவன் ஏமாற்றுகிறவன். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நாம் அந்த பயணத்தை வெற்றிகரமாய் முடிக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பயணம், அதை நம்ம வெற்றிகரமாய் முடிக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு அந்த பயணத்திலே இது கற்களை வைப்பான், ஸ்டம்பிள் பண்ண வைப்பான். நமக்கு பல விதமான முன்னே கடந்து போகக்கூடாதபடி நமக்கு பல சோதனைகளை வைப்பான். ஆனாலும் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு நாம் வருவோம் என்றால், Genesis chapter 39 and verse 9, அதை நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. இது யோசேப்பு சொல்ற வார்த்தை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் என் எஜமான் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு, அடுத்ததான் முக்கியம், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அந்த நேரத்தில் எஜமான பத்திலாம் சொல்லிடுறாரு. ஆனால் அவரை இறுதியாய் சொல்லும் பொழுது, என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? கர்த்தர் தான் என்னை உறுதியாக நிற்க வைத்திருக்கிறார். It's only God who has made me to stand steadfast. It's only God who gave me support. And how can I do this thing against my God? Genesis 39:9, Joseph, through God's guidance, said to Potiphar's wife, அவன் நேருக்கனே பேசுகிறான். எதுக்கு? அதாவது இது பிரச்சனை இல்லை, இது சோதனை. சோதனை பார்த்தவன் பேசுகிறான், டெம்ப்டேஷனை பார்த்து பேசுகிறான். There is no one greater in this house than I, nor my master kept back anything from me. வேற ஏதோ எனக்கு என் எஜமான் தடுத்து நிறுத்தல, but only you, because you are his wife. How can I do this great wickedness and sin against my God? கர்த்தருடைய பெயரை அந்த இடத்தில் அவன் வைக்கிறான். என் தேவனுக்கு முன்பதாய் நான் எப்படி இப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்ய முடியும்? பிரியமானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதாவது நமக்கு நல்ல காரியம் நடக்கணும், ஏதாவது ஒரு காரியம் நம்ம ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறாக செய்ய வேண்டும் என்று சோதனை வந்தாலும் நாம் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். யூ ஷுட் லேர்ன் டு சே நோ. எந்த இடத்துல முடியாது அப்படின்னு நீங்க சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். God has made you steadfast to stand on his word. தேவன் எப்படி யோசேப்பு எனக்கு உறுதிப்படுத்தணும், இன்னைக்கு உங்களை எப்படி உறுதிப்படுத்த, அவருடைய வார்த்தையிலே நிற்கும்படி, அந்த வார்த்தையின் மீது நாம் நிற்போம் என்றால் நமக்கு எப்படிப்பட்ட தடுமாற்றம், எப்படிப்பட்ட நம்முடைய கால்கள் அதாவது இடறினாலும் நிச்சயமாகவே அந்த சோதனையை நாம் விழவே மாட்டோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இது ஒரு உதாரணம் தான். நமக்கு உலகத்தில் பல சோதனைகள் இருக்கிறது. There are a lot of temptations in this world. Joseph took his eyes off the temptation and instead kept his eyes steadfast on God. You can note it down. Joseph took his eyes off the temptation and instead kept his eyes steadfast on God. And then he began to speak these words. இந்த சோதனை இருந்தது உண்மைதான், அந்த சோதனை பார்த்தது உண்மைதான். எந்த பொழுதிலும் அந்த சோதனை விட்டு தன் கண்களை அவன் விலக்கினான். விலக்கியது மாத்திரம் அல்ல, அவன் தேவனாகிய கர்த்தர் மீது கண்களை உறுதியாய் வைத்தான். ஸ்டெட்ஃபாஸ்ட் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். He could have done anything. Nobody was there, but he looked towards God. He looked towards God. He kept his eyes steadfast. அருமையான தேவச்சனமே, இதுதான் நம்ம வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கை இந்த பயணத்தை நாம் தொடர நம்முடைய கண்கள் எப்பவுமே கர்த்தர் மீது தான் இருக்கணும். சுற்றிலும் பல சோதனைகள் இருக்கும். எவ்ரி டே இன் டே டு டே லைஃப், இந்த உலகத்திலே நாம் பல இடங்களிலே வேலை செய்யும் இடமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், வியாபாரத்தின் அப்படிப்பட்ட ஒரு தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், நம்ம வீட்டின் அக்கம் பக்கமா இருக்கலாம். கர்த்தர் ஏதோ ஒரு இடத்திலே வைத்திருக்க, அந்த இடத்திலே நீங்கள் ஏதோ ஒரு சோதனை சந்திக்கிறீர்களா? Are you facing any temptation? Joseph is the best example. அவனுக்கு ஜோசப் தவிர வேறு யார் நமக்கு எக்ஸாம்பிளுங்க இல்லையா?
கர்த்தரை நோக்கி அவர் பார்த்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் பாருங்க. அவனுக்கு அந்த வாழ்க்கையின் பயணத்திலே முக்கியமாக நடக்கிற சம்பவம் ஆதியாகமம் 39:19 நாம் வாசிக்கும் பொழுது 39:19 உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. இந்த எஜமானுடைய மனைவி அந்த எஜமானை பார்த்து யோசேப்பின் மீது தவறான வார்த்தைகளை சொல்றான், தவறான விதத்தில் குற்றம் சாட்டுகிறாள். நீங்க கொண்டு வந்த இந்த அடிமை வேலைக்காரன் இதை இந்த வீட்டில் அப்படியாய் அவன் செய்ய துணிந்தான் என்று சொல்லி Joseph's master took him and put him into the prison. இதை கேட்ட அந்த எஜமான் யோசேப்பை சிறைச்சாலையிலே அவனை ராஜாவின் அதாவது கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். Joseph's life continued in prison. அது முடியவில்லை. அந்த அவனுடைய வாழ்க்கையானது ஒரு சிறைச்சாலையிலே அது தொடர்ச்சியாய் தொடர்ந்து கொண்டே இருந்தது. சிறைச்சாலையிலே தொடர்ந்து கொண்டிருந்தது. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அந்த யோசேப்பின் எஜமான் அவனுக்கு இருந்த அந்த அதிகாரத்தின்படி வேறொரு காரியத்தை செய்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு காரியம் அந்த தேசத்திலே ஒரு தலைவனுடைய வீட்டிலே நடக்கும் பொழுது அதை செய்த அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை தான். ஜோசப் could have been executed. கர்த்தர் விடவில்லை. ஆண்டவர் அதை அனுமதிக்கலை. அப்படிப்பட்ட நேரத்திலும் அவன் வெறும் சிறைச்சாலையில் தான் அவன் போடப்படுகிறான். ஏன் தெரியுமா? அவன் சொந்த சகோதரர்களே அவனை கொல்லணும்னு சொல்லி இருக்கும் போது கர்த்தர் அதை அனுமதிக்கலை. God had plans in the life of Joseph. கர்த்தருக்கு யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு திட்டம் இருந்தது. சொந்த சகோதரர்கள் அவனை கொலை செய்யணும் போது ஆண்டவர் அனுமதிக்கலை. இங்க போத்திபார் வீட்டில் இந்த போத்திபாருக்கு அதிகாரம் இருந்தது. இவன் குற்றப்படுத்தப்பட்டான் செய்யாத ஒரு காரியத்திற்காய். அப்படிப்பட்ட தவறு செய்களுக்கு அந்த தேசத்தில் மரண அதையும் ஆண்டவர் அனுமதிக்கலை. கர்த்தர் யோசேப்பை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். தேவ ஜனமே, எந்த சத்துருவின் திட்டங்கள் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற தடை செய்யலாம், குறுக்கிடலாம், பல காரியங்களை செய்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்க வாழ்க்கையில நீங்க அந்த பயணத்தை முடிக்கணும், நின்றுணும், பாதியில் விடணும்னு சொல்லி அவன் முயற்சிக்கலாம். ஆனா கர்த்தர் விடவே மாட்டார். அவர் என்ன உங்க வாழ்க்கையில அவர் பிளான் பண்ணியிருக்காரோ அதை கட்டாயம் ஆண்டவர் அதை முடிச்ச பிறகுதான் முடித்து கொடுப்பார். Because Joseph took a stand for God, the Lord was with Joseph. And the Bible says the Lord gave him favor in the sight of the keeper of the prison. முதல் போத்திபார் வீட்டிலே அந்த போத்திபாரின் கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது. இப்போ சிறைச்சாலையில், பொதுவாக சிறைச்சாலைனா ரொம்ப கடினமாக தானே இருப்பாங்க. They'll be treated very harshly. அவங்களுக்கு எந்த விதமான சுதந்திரமே உள்ள இருக்காது. ஆனா இங்க பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அந்த சிறைச்சாலையிலும் யோசேப்பின் மீது தேவ கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், Genesis 39 and 21. The Bible says the Lord was with Joseph and gave him favor in the sight of the keeper of the prison. சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். இது ஒரு பயணம், சிறைச்சாலையின் அனுபவம். அருமையான தேவ ஜனமே, நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக கர்த்தர் யோசேப்பை ஜீவனோடு வைத்தது அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு மாத்திரம் அல்ல, அநேகருக்கு ஒரு நன்மை செய்யும்படி கர்த்தர் அவனை வழிநடத்தி கொண்டே வந்தார். கடைசியாக மூன்றாவது குறிப்பு நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். தேவன் அவனை உயர்த்தினார். God set him on high. தேவன் அவனை உயர்த்தினார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், Genesis 41:1 வாசிக்கும் பொழுது the Bible says, then it came at the end of 2 years, Pharaoh had 2 dreams. பார்வோனுக்கு அடுத்தடுத்து கனவுகள் வந்தது.
ஒரு கனவு, அப்புறம் இன்னொரு கனவு வந்தது. ஆனா யோசேப்பு எத்தனை வருஷம் இருக்கிறார் சிறைச்சாலையில? 2 years, 2 வருஷம். அந்த சிறைச்சாலையிலே பல காரியங்கள் அங்க நடக்குது. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். இது ஆதியாம் 41 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கு. திரும்பி 5ஆம் வசனத்தை அதே அதிகாரம் 41:5 வாசிக்கும் பொழுது மறுபடியும் ஒரு சொப்பனம் கண்டான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். So Pharaoh had a dream. He dreamt twice. அதுக்கு பிறகுதான் யோசிப்பு அதனுடைய வியாக்கியானம் என்ன, ஜோசப் interpreted the dream. இப்போ அவனுக்கு அந்த கனவு வந்த பிறகு ஆதியாம் 41 அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வருவோம். நீங்க பாருங்க, verse 8, 41 and verse 8ல வாசிக்கும் பொழுது, பார்வோனுடைய மனம் கலங்கினது. அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைத்து தன் சொப்பனத்தை அவன் சொன்னான். He explained his dream to the magicians and to the wise men of Egypt, but none of them were able to interpret Pharaoh's dreams. மந்திரவாதிகளாலும் முடியல, அங்க இருந்த ஞானிகளாலும் சாஸ்திரிகளாலும் முடியல அப்படின்னு சொல்லி, இப்போதான் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்து முடிக்க போகிறோம் பிரியமானவர்களே. ஆதியாம் 41ஆம் அதிகாரம் ஜெனிசிஸ் 41, அதுல 9 and 12 2 வசனம் நீங்க குறித்துக் கொள்ளலாம். 2 வசனங்கள் 9, 12 வாசிக்கும் பொழுது, the chief butler told Pharaoh about Joseph who interpreted dreams while he was in prison. The chief butler இந்த பிரிசன்ல இருக்கும் பொழுது, இந்த பான பாத்திரக்காரன் சுயம் பாகையின் தலைவன் 2 பேரும் இருக்கிறாங்க, சீஃப் பட்லர் அண்ட் சீஃப் பேக்கர். இப்போ 2 பேருக்கு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம் என்னன்னு சொல்லி ஜோசப் இன்டர்பிரட்டட் த ட்ரீம்ஸ் ஆஃப் போத். அப்போ இந்த சீஃப் பட்லர் சொல்லிட்டு வந்தாரு, நான் உன்னை மறக்க மாட்டேன், வெளியே போகும்போது உன்னை பத்தி நான் சொல்லுவேன்னு சொல்லி. இல்லை, இவனை பத்தி மறந்துட்டார். ஒருவேளை அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் பார்வோனுக்கு சொல்லி அந்த யோசிப்பை வெளியே கொண்டு வந்திருந்தா யோசிப்புக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு கிடைத்திருக்காது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். During such a time, if the chief butler would have remembered Joseph, that he was a person who interpreted dreams, and I'm telling 2 years ago, Pharaoh would have immediately set him or released him from the prison. But God's plan would not have been fulfilled in the life of Joseph. கர்த்தர் அதுக்கென்று எல்லாம் ஆயத்தப்பட்டு. சில நேரம் நினைக்கிறோம், ஏன் நமக்கு டிலே ஆகுது, ஏன் நமக்கு ரொம்ப காலதாமதம் ஆகுது, ஏன் ஆண்டவர் எப்பவுமே பண்ணியிருக்கலாமே, இது எப்பவுமே செய்திருக்கலாமே, பலமுறை நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? நேச்சுரல் தான். as human beings we tend to think in such a manner. ஆனாலும் அந்த நேரத்தில் கர்த்தர் யோசேப்பை வெளியே கொண்டு வராத காரணம், இந்த பார்வோனுடைய கனவை யோசேப்பு அதை வியாக்கியானம் பண்ண வேண்டும். அங்கதான் ஒரு டர்னிங் பாயிண்டே இருக்கு. God wanted to reverse many things. நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவர். நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் சாதகமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை காத்து கொண்டிருக்கிறீங்க. You're waiting for a blessing to take place in your family, in the life of someone you love. நீங்க நேசிக்கிற யாரோடைய வாழ்க்கையில் இன்னும் நடக்கலையே, இது ஏன் எனக்கு நடக்கலை, நான் காத்திருக்கிறேன்னு நடக்க போகுதுங்க. உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் உங்க குடும்பத்திலே அவர் செய்ய போகிறாருங்க. இதை நான் இன்னைக்கு பார்த்து சொல்லும் பொழுது ஒருவேளை என்ன நான் அப்படி சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம். You can take it as a prophetic utterance also. What I'm speaking today from the stage, something good is going to take place in your life, something good is going to take place in your family. நீங்க காத்திருக்கிற ஒரு காரியத்திற்கு தேவனாகிய கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஒரு உயர்வு காத்து கொண்டிருக்கிறது. God set Joseph on high. தேவன் அவனை உயர்த்தினார். உங்களுக்கும் ஏதோ ஒரு உயர்வு காத்து கொண்டிருக்கிறது. இப்போ வெளியே கொண்டு வராங்க. இந்த சீஃப் பட்லர் சொன்ன உடனே சரி அவனை வெளியே கொண்டு வாங்க. உடனே அவருக்கு ஷேவ் பண்ணி நல்லா ஒரு குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு ஜோசப் பிரிசன்லேருந்து வெளியே கொண்டு ஃபேரோக்கு முன்பு தான் நிற்க வைக்கிறாங்க. பார்வோன் அவரை பார்த்து
சொல்றாரு, இதுதான் என் கனவு அப்படின்னு சொல்லி. பார்வோன் யோசேப்பை அழைத்து வர சொன்னான். அவனை சீக்கிரம் அழைத்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி பைபிளை வாசிக்கிறோம். இப்போ அவனுடைய ட்ரீம் அவன் சொல்றான். எந்த ட்ரீமை அந்த மெஜிஷியன்ஸாலோ அங்க இருக்கிற வைஸ்மனாலோ அதை வியாக்கியானம் பண்ண முடியலையோ, அதை அர்த்தம் சொல்ல முடியலையோ, இப்போ ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு நாம் வருவோம். ஜெனிசிஸ் 41:16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். நான் அல்ல, தேவன் உங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்க போகிறார். There also he spoke about his God. He spoke about how powerful the God he served was. அந்த கர்த்தர் தான் உங்களுக்கு பதிலை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பேசு. Joseph answered Pharaoh, saying, it is not in me, but God will give Pharaoh an answer of peace. ஒரு சமாதானமான ஒரு பதிலை, மங்களகரமான ஒரு பதிலை அவர் கொடுப்பார் என்று சொல்லி யோசேப்பு கூறுகிறார். 32ஆம் வசனம், ஆதியாகமம் ஜெனிசிஸ் 41:32. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரட்டித்தது. இதான் நீங்க இந்த சொப்பனம் உங்களுக்கு வந்தது. இந்த சொப்பனம் உடைய அர்த்தம் இதுதான். இது சீக்கிரமா நடக்க போகுது. இது எகிப்திலே நடக்க போகிறது. எகிப்தில் ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது. வருவதற்கு முன்பதாய் சில காரியங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். Egypt is going to face a famine very soon. But before the famine, according to your dream, God says you have to do all these things in Egypt. அந்த 7 வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்லி இவர் எல்லாம் அந்த பார்வோனுக்கு எடுத்து கூறுகிறார். அப்ப இவர் சொல்றாரு, சரி, இதுக்காக you have to appoint an able person, a wise person who could assist you. உங்களுக்கு இதெல்லாம் செய்வதற்கு நல்ல ஒரு ஞானம் உள்ளவன், நல்ல ஒரு விவேகம் உள்ளவன், அவனை ஆயத்த பண்ணுங்க. அப்போ ஃபாரோ சொல்றார், நோ நோ நோ, என்னுடைய எகிப்து தேசத்தில் ஒன்றை காட்டிலும் ஞானம் உள்ள யாருமே கிடையாது. இவன் ஒரு அடிமை. He was a slave. But look at the words that Pharaoh spoke to Joseph. ஒன்றை தவிரப்பா இந்த இவ்வளோ பெரிய எகிப்து தேசத்தில் யாரும் விவேகம் உள்ளவன் கிடையவே கிடையாது. அது நீதான். ஒன்னதான் அதுக்கு நான் அதிகாரியா வைக்க போறேன். I'm going to promote you, Joseph. These were the words of Pharaoh. பார்வோன் யோசேப்பை நோக்கி, எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல, இது ஆதியாகமம் 41:39 இருக்கு, ஜெனிசிஸ் 41:39 39வது வசனம், உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லப்பா, வேறு ஒருவனுமே கிடையாது. Inasmuch as God has shown you all this, there is no one as discerning and as wise as you. And he said, you will be over my house and all my people shall be ruled according to your word. எப்படிப்பட்டவன்? குழியில இருந்து சிறைச்சாலைக்கு வந்து மற்றும் அங்கு அவன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது பயணம் எப்படி முடிகிறது பாருங்க. He became a conqueror at the end of the journey. அவன் ஜெயத்தை பெறத்தக்கதாய் கர்த்தர் வாழ்க்கையில் இந்த பயணத்தை அனுமதித்தார். Sometimes God permits certain things in our life's journey. ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நமக்குள் பல கேள்விகளோடு இருக்கிறோம். Many times, as Christians, we also murmur. நம்ம முறுமுறுக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமே இல்லைங்க. We shouldn't murmur. அப்படின்னா ஜோசப் எவ்வளோ முறுமுறுத்திருக்கலாம் இல்லையா? If you're such a person, you have to change yourself from today. நம்ம அப்படி பண்ண ஒன்றுமே நடக்காது. அதற்கு மாறாக எல்லாம் அவர் கரத்தில் கொடுத்துருங்க.
Give everything into his hands. அன்னைக்கு யோசேப்பை பார்த்து இந்த பார்வோன் சொல்றார், 40ஆம் வசனம், ஆதியாம் 41:40, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் நீ இருப்பப்பா. Verse 41, 41ஆம் வசனம், when Pharaoh said to Joseph, see, I have set you over all the land of Egypt. These were the words of Pharaoh. He looked at Joseph and said, see, I have set you over all the land of Egypt. God set him on high. தேவன் அவனை உயர்த்தினார். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று யோசேப்பை பார்த்து சொன்னார். Joseph was set over all the land of Egypt and exalted to the throne. எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பை பார்வோன் அதிகாரியாய் வைத்து அவனை அரியணைக்கு உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். செய்தியின் முடிவுக்கு வந்துட்டோம். Joseph was able to conquer by continuing his journey. He could have quit his journey. He would have stopped, or he could have backslidden. He could have done anything, but he continued his journey. தொடர்வதின் மூலம் யோசேப்பு ஜெயத்தை பெற்றுக்கொண்டது போல உங்க வாழ்க்கையின் பயணத்தை நீங்கள் தொடர 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 நீங்கள் கட்டாயம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு சிறந்ததை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னும் ஒன்று சொல்றேன், இதான் எண்டு. God did not remove all the obstacles in the life of Joseph all at one time. You should know this. God did not remove all the obstacles in the life of Joseph all at one time, but God was with Joseph every step and helped him to continue till he conquered. புரிந்திருக்கும் நினைக்கிறேன். அவன் வாழ்க்கையிலே காணப்பட்ட எல்லா தடைகளையும் தேவன் ஒரே நேரத்தில் நீக்கி போடல. ஒரே நேரத்தில் நீக்கி போடாதபடி தேவன் அவனோடு கூட இருந்து ஒவ்வொரு அடியாக அவன் பயணத்திலே அவனோடு கூட இருந்து அவன் முன்னேறும்படி கர்த்தர் உதவி செய்து கொண்டே இருந்தார். அப்படிதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். The same God who helped Joseph to conquer as he continued, the same God will help you to conquer as you continue your journey of faith. Amen. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். We conquer by continuing. You cannot conquer by standing still. You cannot conquer without doing anything. ஒண்ணுமே செய்யாம அப்படியே நின்று கொண்டு நம்ம ஜெயத்தை பெற முடியுமா? இல்லைங்க. 3 குறிப்புகள். அவன் தொடர்ச்சியாய் தன் பயணத்திலே அப்படியாய் அவன் போய்கொண்டே இருந்தான். தொடர்வதின் மூலம் அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. God gave him support, God made him steadfast, and God set him on high. தேவன் அவனை ஆதரித்தார். இன்னும் நீங்கள் அதுக்கு வார்த்தைகள் உதவினார் கூட சொல்லிக்கலாம். அவனுக்கு உதவினார். தேவன் அவனை உறுதிப்படுத்தினார். தேவன் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி நான் கூற விரும்புகிறேன். பல நேரத்தில் நாம் நினைக்கிறோம் நமக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஒருவேளை யாருமே உங்களை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தூக்கி எறியப்பட்ட ஒரு நபரை போல நீங்கள் இருக்கலாம். உங்களை யாருமே சேர்த்து கொள்ளாமல் கூட இருக்கலாம். ஒன்றுமில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறேன்னு நினைக்கிற ஒன்று மாத்திரம் சொல்ல வரேன், கர்த்தருடைய கண்கள் அது உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. God's eyes are upon you as God's eyes was upon Joseph. அவனை எல்லாரும் உதறிட்டாங்க. ஓன் ஃபேமிலி பிரதர்ஸ் அவனை தூக்கி போட்டுட்டாங்க, வேண்டாம். அப்புறம் அவன் செய்யாத குற்றத்திற்காக என்ன பண்ணாங்க, அவனை சிறைச்சாலையும் போட்டுட்டாங்க. அவன் மீது எவ்வளோ பள்ளிகள் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் இருந்த பொழுதிலும் கூட கர்த்தர் யோசேப்பை மறக்கவே இல்லைங்க. God did not forget Joseph. ஒரே ஒரு பாடல் 2 சரணத்தை மாத்திரம் பாடிட்டு நம்ம மற்ற காரியங்களுக்குள் நாம் கடந்து செல்வோம்.
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யோசிப்பு அப்படித்தான் நினைத்தாரு. எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம், இனி ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இல்ல, கர்த்தர் சொல்றாரு முடியல, இந்த பயணம் துவங்க போகுது. ஏதோ ஒரு சிறந்த நான் வச்சிருக்க உங்களுக்கு வெகுமதிய அந்த கட்டாயம் கொடுக்க போகிறேன்னு சொல்லி. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.